ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு தெரியுமே தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 14வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம லோலாவும் ஒரு வழியா அங்கே வந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி முடிச்சிருப்பா. அப்புறமேட்டுக்கு நம்ம லியாமே ரொம்பவே ஆபத்தான டார்க் வேர்ல்டுல இருந்து வந்தான்னு தெரிஞ்சிருக்கோம். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் லோலா நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி ஆகணும், ஏன்னா அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை தேடி நிறைய பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் லியாம இங்க இருந்த வாரியர்ஸோட கதையை முடிச்சிட்டதுனால யார் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தெரிய போறது இல்ல. சோ சீக்கிரம் கிளம்பலாமான்னு கேக்குறான். லோலாவும் இல்ல என்னால இங்க இருந்து வர முடியாதுங்கிறா. ஹீரோவும் ஆமா நீ யாரையோ காப்பாத்தணும் தானே இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு வந்த, யாரு அவங்களை எப்ப போய் காப்பாத்தலாம்னு கேக்குறான். லோலாவும் இல்ல நான் அகாடமி விட்டு வெளியே வரத்துக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், நான் இங்க ஒருத்தரை கொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது கொல்றதுக்கு வந்துக்கிறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும் ஆமா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 6 பேர் டீமா சேர்ந்து ரூயின் ஆஃப் டெத் அப்படிங்கிற பிளேஸுக்கு போய் ஒரு 8th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட கொன்னோம். நாங்க அந்த பீஸ்ட கொன்னு முடிச்சதுமே ஒரு வாரியர் வந்து எங்க கிட்ட இருந்த அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம எங்க டீம்ல இருந்த 5 பேத்தையும் அசால்ட்டாவே கொன்னுட்டா. நான் அன்னைக்கு சர்வே ஆனதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஏன் முன்னாடியே ரொம்ப கொடூரமா அவ கொன்னு இருக்கா. அவளை நான் பழி வாங்காம விட போறது இல்ல. இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு வந்ததே அவ இங்க இருக்கான்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஆனா அவ ஒரு வாரியர் டீமையே வச்சு என்ன ஆம்புஷ் பண்ணி இந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளவர் இருக்க லேக்குள்ள தள்ளி விட்டா. என்ன மாதிரி ஒரு வாரியர் இந்த ஐஸ் லோட்டஸ் லேக்ல இருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்ட்டு இங்க இருந்து கிளம்பிட்டா. ஆனா நான் ஐஸ் அட்ரிபியூட் வச்சிருந்ததுனால சர்வைவ் ஆயிட்டேன். அந்த ஃபிலிக்கா இன்னுமே நான் செத்துட்டேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. சோ நான் அவளோட வாரியர் குரூப்ல சேர்ந்து அவளை அட்டாக் பண்ண போறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் நீ சொல்றத பார்த்தா அவளை ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண போறியான்னு கேக்குறான். லோலாவும் கரெக்டா சொன்னேன், அதை தான் பண்ண போறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படின்னா நான் தூரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். டாக்டரும் இல்லடா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நாம 3 பேருமே நாம இப்ப இருக்க கரண்ட் லெவல்ல அந்த 8th ஆர்டர் வாரியரை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்கிறா. லோலாவும் நான் இப்ப ஐஸ் லோட்டஸ் ஃப்ளவர் அப்சர்வ் பண்ணதுனால நியர்லி 7th ஆர்டர் வாரியர் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னம்மா டாக்டரே என்னோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் மறந்து போயிட்டியா, நான் எவ்வளவு பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன் தெரியும் தானே, என்னோட பவர்ஃபுல்லா இருக்க ஆப்பனண்ட்டை மட்டும்தான் போட்டு வெளுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இவளோட கதையை முடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்காது அப்படிங்கிறான். டாக்டரும் ரைட்டா ரைட்டு, இப்போ 2 சைக்கோங்களும் சேர்ந்துக்கிச்சிங்க, இனிமே என்னென்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாவே எனக்கு கொலையே நடுங்குது அப்படின்னு நடுங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாளே அந்த ஃபிலிக்காவோட ஆர்மியை காட்டுறாங்க. நம்ம டீம்மேட்ஸும் ஒரு புதார்ல இருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு ஹீரோவும் அதுதான் அவளா அப்படின்னு கேட்கறா. லோலாவும் ஆமா அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி நாம அந்த ஐஸ் லோட்டஸ் லேக்கு கிட்ட போலாம், அதுக்காக இந்த செத்த புணங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். டாக்டரும் என்னடா குழந்தை உருவத்துல இருந்துகிட்டு இவ்வளோ டார்க்னஸா யோசிக்கிறீ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. லோலாவும் இல்ல இல்ல என்னாலாம் இந்த புணத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு வர முடியாதுங்கிறா. அப்போ அந்த ஃபெலிக்காவும் வந்து பார்த்துட்டு இல்ல இங்க என்ன எல்லா டெட் பாடிஸா இருக்கு, இவனுங்களை யாரு கொன்னது, அப்புறம் இவனை எனக்கு தெரியும், இவன் கிட்டத்தட்ட 8th ஆர்டர் வாரியர், என்னங்கடா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொன்னு இருக்கான், யாரா அந்த சைக்கோ இத்தனை வாரியர்ஸை கொன்னு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா 8th ஆர்டர் வாரியருக்கு மேலதான் இருக்கணும். சரி சீக்கிரமா போய் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கடா அப்படிங்கிறா. அங்க இருக்கணுங்களும் மேடம் அது வந்து அப்படின்னு இழுத்துட்டு இருக்கானுங்க. அந்த ஃபிலிக்காவும் என்னடா அது வந்து போய் இழுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களோட சோர்ஸ் பவரை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அந்த லேக்குள்ள இருக்க முடியும், அதனால பதறாம போங்கடா அப்படிங்கிறா. அவனுங்களும் சரி மேடம் அப்படின்னு கதறிக்கிட்டே தான் அந்த லேக்ல குதிக்கிறானுங்க. அப்ப லோலாவும் டே அவனுங்க வாட்டரை விட்டு வெளியே வரத்துக்குள்ள நம்ம இவளோட கதையை முடிச்சாகணும் அப்படிங்கிறா. அப்போ அந்த ஃபெலிக்காவும் டே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போய் தொலைவுங்க, இங்க ஏதாவது அல்ட்ரா கிறிஸ்டலோ அப்படி வேற ஏதாவது க்ளோ கிடைச்சிச்சு அப்படின்னா சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறா. அங்க ஒரு மொட்டையும் இந்த டெட் பாடிஸ் எல்லாம் செக் பண்ணுமா, எல்லாம் என் நேரண்டா அப்படின்ட்டு போறான். பார்த்தா அந்த டெட் பாடிக்குள்ள இருந்து ஒரு அட்டாக்கு, அவனோட கதை முடிஞ்சு. அங்கிருந்த இன்னொருத்தனும் என்னடா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா, இங்க படுத்துக்கிட்டு என்னடா பண்ற அப்படின்ட்டு வரான். பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஸ்பீயரை வச்சு வந்தனோட கதையை முடிச்சிட்டான். அப்புறம் அந்த லேக்ல போனவனுங்களும் என்னடா இந்த ஃப்ளவரை காணோம், யாரும் வந்து நமக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க நடக்குது அப்படிங்கிறான். அப்ப அங்கிருந்த இன்னும் 2 பேரு டே உன் பின்னாடி பாடுறா அப்படிங்கிறானுங்க. அவனும் பின்னாடி நடன்னு இருக்குன்னு பார்த்தா நம்ம லோலா வந்து அவனோட கதையை முடிச்சிட்டா. அப்ப மீதி இருக்க 2 பேரு இந்த பொண்ணு விட மாட்டா நம்ம மறுகையா தான் அப்படின்ட்டு தப்பிச்சு போறானுங்க. லோலாவும் உங்களை தப்பிக்க விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா, தக்காளி இருங்கடா வரேன் அப்படிங்கிறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல லோலாவும் அங்க தப்பிச்சு போனவனுங்களை துரத்திட்டு போய் ஒருத்தனோட கதையை முடிச்சிட்டா. இன்னொருத்தனும் பயந்துகிட்டே போறான். லோலாவும் வெறிகொண்டு துரத்திட்டு வரா. தப்பிச்சு போனவனும் வெளியே போய் என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துறான். பார்த்தா அவனோட கதையும் லோலா முடிச்சிட்டா. அங்க இருக்கணுங்களும் பா
பாஸ் நம்மள யாரோ ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு கத்துறானுங்க. ஹீரோவும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு சிலரை தோக்கடிச்சு ஓட்டி சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டானுங்களே அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்பை போடுறான். அப்ப அங்கிருந்த ஒருத்தனும் டே பாய்ஸ் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு நெருப்பு மலையை பொழிய வைக்கிறான். அப்ப ஹீரோவை பார்த்தோம் டே நம்மள பின்னாடி இருந்து ஒரு அட்டாக் பண்றான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோவோட அட்டாக் லேண்ட் ஆயிருச்சு. அப்ப நம்ம டாக்டரும் பட்டர்ஃபிளை டான்ஸ் அப்படின்னு அங்க இருந்தவங்களோட கதையை போய் முடிக்கிறாங்க. லோலாவும் அந்த லேக் விட்டு வெளியே வந்துட்டா. அந்த பிலிக்காவும் அவளோட ஆர்பு ஷீல்டை போட்டு டே முட்டாளுங்களா பேனிக் ஆகாதீங்கடா ஃபார்மேஷனை ஏற்படுத்துங்கடா அப்படிங்கிறா. அப்ப நம்ம டீமும் கேதர் ஆயிட்டே என்னது ஃபார்மேஷன் அப்படின்னு லோலா கேக்குறா. அப்போ அந்த பிலிக்காவும் அட நீயா ஏதோ ஒரு 5th ஆர்டர் வாரியரையும் 6th ஆர்டர் வாரியரையும் கூட்டிட்டு வந்தா என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா அப்படிங்கிறா. லோலாவும் இவங்களே உன்னை கொல்றதுக்கு போதும் அப்படிங்கிறா. பிலிக்காவும் டென்ஷன் ஆயிட்டு டே அந்த சென்டர்ல இருக்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன் மீதி இருக்கீங்களே நீங்க பாத்துக்கோங்கடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. லோலாவும் கஷ்டப்பட்டு தான் அந்த பிலிக்காவோட அட்டாக்லாம் தடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் அங்க வந்தவனுங்களை அசால்ட்டா சமாளிச்சுக்கிட்டு இல்ல லோலா என்னதான் 7th ஆர்டர் வாரியராகவே மாறி இருந்தாலும் அந்த 8th ஆர்டர் வாரியரை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றா. ஸோ இப்போ என்னோட ஹெல்ப் அவளுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு கிறிஸ்டாயில் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அட்டாக் பண்றான். அப்ப அங்க இருந்தவங்களோட கதையும் முடிக்குது. இதை பார்த்த ஒரு சொட்ட மாட்டேனும் டே என்னங்கடா இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட்டு 5th ஆர்டர் வாரியர்னு சொல்றீங்க யாரா இவன் நாங்க எப்படா இவனை சமாளிக்கிறது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் நீ போய் லோலாவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் உங்களால தனியா இதை சமாளிக்க முடியுமான்னு கேட்கறான். டாக்டரும் நான் இதை பாத்துக்கிறேன் நீ போடா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். அந்த பிலிக்காவும் அசால்ட்டா அவளோட ஆர்பு ஷீல்டை போட்டு தடுத்துட்டு டே பொடி பயலே உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா இன்னைக்கு நீ தாண்டா சாக போற அப்படின்னு அசால்ட்டாவே நம்ம ஹீரோ அடிச்சு பார்க்க விட்டு என்னடா இவ்வளவு ஈஸியா செத்து போயிட்டியா அப்படிங்கிறா. ஹீரோவும் அவளுக்கு பின்னாடி வந்து யாரு செத்தாங்க அது என்னோட க்ளோன் தானே அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். அவளும் என்னது க்ளோன் அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அந்த பிலிக்காவும் அசால்ட்டா அவளோட ஆர்பு ஷீல்டை போட்டு தடுத்துட்டு டே முட்டாளுங்களா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க அப்படின்னு ஸ்பைக்டு ரிங் அப்படின்னு அட்டாக் பண்றா. ஹீரோவும் இது என்னடா வெப்பன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு கஷ்டப்பட்டு அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அந்த பிலிக்காவும் டே தம்பி இப்போதான்டா ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த வெப்பனை கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அனுப்புறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பிலிக்கா இன்னும் ஒரு 2 ஸ்பைக்டு ரிங் அனுப்புறா. ஹீரோவும் இனாது இன்னும் 2 எப்படா இந்த 3ஐயும் என்னால தடுக்க முடியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அதை டாஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிலிக்காவும் சேரா தம்பி கொஞ்ச நேரம் நல்லா என்னோட ஸ்பைக்டு ரிங்ஸ் கூட விளையாண்டுட்டு அப்படின்ட்டு இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு லோலாவை அட்டாக் பண்ண வரா. அவளும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்ட்டு வரா. அந்த பிலிக்காவும் இன்னைக்கு நீ செத்து போக போற பொடி பொண்ணு அப்படின்னு வெறி குண்டு அட்டாக் பண்றா. நம்ம லோலாவுமே கஷ்டப்பட்டு தான் அந்த எல்லா அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த ஸ்பைக்டு ரிங்ஸை தடுக்க முடியாம இல்ல இந்த ரிங்ஸையே என்னால தடுக்க முடியல அது மட்டும் இல்லாம இப்ப லோலா ரொம்ப ஆபத்துல இருக்கா. அவ கூட இன்னும் கொஞ்ச நேரம் தனியா சண்டை போட்டா கூட செத்துருவா. அப்புறம் அந்த உமன் இந்த ஸ்பைக்டு ரிங்ஸை எப்படா கண்ட்ரோல் பண்றா அவ மைண்டு மூலியமாவா இல்ல இது மூலியமா தான் அப்படின்னு அவளோட மெக்கானிக்கல் ஹேண்டை பார்த்துட்டு இந்தம்மா பொண்ணு ஒரு மெக்கானிக்கல் அப்புறம் எலக்ட்ரிக் காம்பனண்ட் ஹை டெம்பரேச்சர்ல எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர் டெக்னிக்கை வச்சு அந்த ரிங்ஸ் அட்டாக் பண்றான். பிலிக்காவும் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டே முட்டாளே ஒரு 5th ஆர்டர் வாரியர்னால எந்த அளவு கூட ஹீட்டை ரிலீஸ் பண்ண முடியும் நீ என்ன டிராகனா இல்ல பொடி பையன் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் எப்படா உன்னால என்னோட ரிங்ஸை அழிக்க முடிஞ்சிச்சு உன்னோட ஃபயரோட டெம்பரேச்சர் என்னடா இவ்வளவு ஹையா இருக்கு அப்படின்னா இது அந்த லெஜெண்டரி இன்ஃபர்னல் லோட்டஸோட ஃப்ளேமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறான். லோலாவும் என்ன பிலிக்கா என்ன மறந்துட்டியா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரா. அந்த பிலிக்காவும் ஜஸ்ட் மிஸ்ல அவளோட ஆர்பு ஷீல்டை போட்டு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு இல்ல நீ அந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டியா ஆனா இது எப்படா நடந்துச்சு இந்த 2 முட்டாளுங்களுமே ரொம்ப லக்கியா இருக்காங்க. இவ என்னடானா அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை அப்சர்வ் பண்ணியிருக்கா அவன் என்னடானா இன்ஃபர்னல் லோட்டஸை அப்சர்வ் பண்ணியிருக்கான். யாரா நீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறா. லோலாவும் இதுக்கெல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீ மட்டும் என்ன அந்த ஐஸ் லோட்டஸ் லேக்குள்ள தள்ளி விடல அப்படின்னா எனக்கு இது கிடைச்சிருக்காது இதுக்கு மூல காரணமே நீ தான் அப்படிங்கிறா. ஹீரோவும் எங்க 2 பேத்தையும் பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி ஆனா என்ன நீ தான் சாக போறிய அப்படின்ட்டு வரான். லோலாவும் டே செத்த நேரம் கம்முனுறா இல்லனா முதல்ல உன்னதான் கொல்லணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரிம்மா கோவப்படாத முதல்ல இவளோட கதையை முடிச்சுட்டே அப்புறம் நம்ம பிரச்சனையை பார்த்துவோம் அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்ட்டு அட்டாக் பண்றான். அந்த பிலிக்காவும் டே என்னதான் இருந்தாலும் நீ வெறும் 5th ஆர்டர் வாரியர் தான் ஸோ உன்னால என்ன காயப்படுத்த முடியும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு ஹீரோவோட அட்டாக் அசால்ட்டா தடுத்துட்டா. லோலாவும் ஃபிகர்டு ஃப்ளேம்
ஃப்ளேம் ஸ்லாஷ் அப்படின்னு அட்டாக் பண்ண வரா. அப்போ அந்த ஃபிலிக்கா, என்னம்மா பொண்ணு, அந்த ஐஸ் லோட்டஸோட ஃப்ளேம் எனர்ஜியை நீ ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணல போல, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை கொன்று முடிச்சுட்டு அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இந்த அட்டாக்கை நீ மிஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிறா. லோலாவும், நான் மிஸ் பண்ணணும்னா முதல்ல என்னோட டார்கெட்டே நீ இல்லை அப்படிங்கிறா. ஹீரோவும், இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அப்படின்ட்டு ஓடுறான். அங்க இருக்கவனுங்களும், என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆராவா, இந்த முட்டாளுங்க இப்ப என்னடா பண்ண பாக்குறானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. டாக்டரும், டே சீக்கிரமா முடிங்கடா அப்படின்னு கத்துறாங்க. அந்த ஃபிலிக்கவும், யாரா இந்த முட்டா பசங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஓடி பிடிச்சிட்டு விளாண்டுக்கிறானுங்க, என்னடா என்னை வச்சு ஏதாவது காமெடி பண்றானுங்களா அப்படின்னு பாக்குறா. நம்ம ஹீரோவும் லோலாவும் அந்த ஃபிலிக்கா இருந்த இடத்த விட்டு தெரிச்சடிச்சு ஓடுறானுங்க. பார்த்தா அந்த ஃபிலிக்கா இருந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அவளும் கதறிக்கிட்டே, என்னங்கடா இது, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜியா, யாரா நீங்க பொடி பசங்க நினைச்சா இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கதறா. அப்புறம் அவ கதையும் முடிஞ்சு. பார்த்தா அந்த இடத்துல அவளோட டெட் பாடி கூட இல்ல, காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. நம்ம லியம் போன எபிசோட்ல எதுக்கு பயந்தான்னு இப்பதான் புரியுது. ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல, எப்படி லோலா நம்மளோட கப்பல் டெக்னிக் வேற லெவலு, ஒரு 8th ஆர்டர் வாரியரையே இவ்வளவு அசால்ட்டா கொண்டுட்டுமே அப்படின்னு சிரிக்கிறான். லோலாவும் வாய மூடுறா அப்படின்னு ஹீரோவோட மூஞ்ச பஞ்சர் பண்றா. டாக்டரும் அந்த அட்டாக்கோட எஃபெக்ட்னாலேயே பாதி கருகி போயிட்டு, டே முட்டா பசங்களா, எது பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்கடா, நான் மட்டும் கொஞ்சம் சுதாரிக்காம இருந்தேன் இன்னாரம் செத்து போயிருப்பான் அப்படின்னு கத்துறாங்க. அவனுங்களும், சரி சரி அடுத்த டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அசூர் சிட்டியோட என்ட்ரன்ஸை காட்டுறாங்க. பார்த்தா அங்க ஆள் நடமாட்டமே இல்லாம விரிச்சோடி இருக்கு. ஹீரோவும், என்னங்கடா அசூர் சிட்டில லாக்டவுன் போட்டிருக்கீங்களே அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஸ்கேனரை தாண்டி வரான். அடுத்தது லோலா அந்த ஸ்கேனர் வழியா வரத பார்த்து அங்கிருந்தா சொல்லிடுறோம், மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, அந்த ஸ்கேனர் ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு போல, சோ நாங்களே வந்து செக் பண்றோம், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னும் 2 சோல்ஜர்ஸே, ஓ புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டாளா, நம்ம கேப்டன் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த சோல்ஜர் நாயும், நானே உன்னை செக் பண்றேன் அப்படின்ட்டு கர்ண கொடூரமா மூஞ்ச வச்சுட்டு லோலா கிட்ட வரான். லோலாவும், டேய் ஒரு மூவ் முன்னாடி வந்த அப்படின்னா கூட நீ செத்துருவா அப்படிங்கிறா. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, என்ன பொண்ணு ஓவரா வாய் பேசுற, என்ன சாகுன்னு ஆசையா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ரெடியா வரானுங்க. ஹீரோவும், டேய் நாங்க ஆல்ரெடி ஸ்கேனரை தாண்டி வந்துட்டோம், என்ன நீங்க தான் எங்க கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு மிரட்டுறான். நம்ம லோலா கிட்ட தப்பா நடந்துக்கு வந்த அந்த சோல்ஜரும், டே நீங்க ஏதோ மறைக்கிறீங்களாட்டங்குது, அதனாலதான் ஸ்கேன் பண்ண மறுக்கிறீங்க, சோ உங்களை இப்ப அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒருத்தனும், என்னடா ஒரே சத்தமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம உருப்படியா ஒரு வேலை பண்ண மாட்டீங்களான்னு ஒருத்தன் வரான். அந்த சோல்ஜர்ஸும், கர்னல் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றோம், இங்க இருக்க வாரியர்ஸ் எல்லாம் அவங்கள ஸ்கேன் பண்றதுக்கு மறுக்கிறாங்க, சோ இவங்க ஏதோ மறைச்சு கொண்டு போறாங்க அப்படின்னு சந்தேகத்துல அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறான். அந்த கர்னலும், டே பொடி பசங்களா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். லோலாவும், டே முட்டாள் கிரீம் என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறா. அங்க இருந்த சோல்ஜரும், என்ன தைரியம் இருந்தா கர்னலை பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு கத்துறான். அந்த கர்னலும், இது மிஸ் டீக்ளேர் ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, வாய மூடுறா அப்படின்னு அங்க வாய் பேசிட்டு இருந்தனோட வாயை சேர்த்தி ஒண்ணு கொடுக்குறான். லோலாவும் அந்த கர்னல் கிட்ட, டே அசூர் சிட்டில நீ என்னடா பண்றன்னு கேக்குறா. அந்த கர்னலும் பயத்திலேயே, மிஸ் டீக்ளேர், நான் ஸ்கை சிட்டில ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டதுனால என்ன டிமோட் பண்ணிட்டாங்க, அப்புறம் உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். லோலாவும், அவன் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்தான், சோ அவனை கொன்னுரு அப்படிங்கிறா. அந்த கர்னலும், டே முட்டாள் என்ன தைரியம் இருந்தா மிஸ் டீக்ளேர் கிட்டயே அட்வான்டேஜ் எடுத்துப்ப, சாகறதுக்கு அவ்வளவு ஆசையாடா அப்படின்னு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனும், கர்னல் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களே அப்படின்னு கதறான். லோலாவும், இந்த அசூர் சிட்டில என்னடா நடக்குதுன்னு கேக்குறா. அந்த கர்னலும், லாஸ்ட் நைட்டு கவர்னரோட மேன்ஷன்ல இருந்து ஒரு பிரைஸ்லெஸ் ட்ரெஷர் காணாம போயிருச்சு, அதனாலதான் இந்த லாக்டவுன், அப்புறம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த என்ட்ரி மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு, யாராலையும் அசூர் சிட்டியை விட்டு வெளியே போக முடியாது, ஸோ உங்களோட இன்கன்வீனியன்ஸுக்கு என்னை மன்னிச்சிருங்க, அப்புறம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஸ்டேவுக்கு நானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். லோலாவும், இல்ல தேவையில்லை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறான். கர்னலும், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த அற வாங்கின சோல்ஜரும், கர்னல் அவ யாரு அப்படின்னு கேட்கறான். அவங்க தான் ஸ்கை சிட்டில இருக்க டீக்ளேர் ஃபேமிலியை சேர்ந்த லோலா, அப்புறம் அந்த ஃபேமிலியை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி உன்ன மாதிரியான ஆளை பகல் நேரமோ இல்ல நைட்டோ கொல்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறான். ஹீரோவும், ஆமா லோலா உன்னோட ஃபேமிலி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க, ஏன்னா இங்க இருக்க ஹையர் அபிஷியலே உன்னை பார்த்து இவ்வளவு பயப்படுறானுங்க, அப்படி யார் தான் நீ அப்படின்னு கேட்கறான். லோலாவும், அது உன்னோட வேலை இல்ல, வாயை மூடிட்டு வாடா, எல்லாம் டைம் வரப்ப தானா தெரியும் அப்படிங்கிறா. அப்புறம் அசூர் சிட்டில இருக்க சான்சுரி இன்ஸ்டியூட்டோட ஒரு பிரான்ச்சை காட்டுறாங்க. ஹீரோவும், என்னடா இந்த மேன்ஷன்ல ஆடுதே, எவனையுமே இங்க பார்க்க முடியலையே ஏண்டான்னு கேக்குறான். அந்த பெருசும், டே தம்பி கொஞ்சம் பார்த்து பேசு, நீ பேசிட்டு இருக்கதே சான்சுரி இன்ஸ்டியூட்டை பத்தி, அப்புறம் இங்க லாக்டவுன் போட்டதுனால தான் எங்களோட பிசினஸ் ஓடல, அதனால என்னோட
என்னோட எம்ப்ளாயிஸுக்கு நான் டே ஆஃப் கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு அப்படிங்கிறாரு. டாக்டரும் பெருசே நீங்க மெயின் பிரான்ச்சுக்கு போறதுக்கு ஏதாவது ஏர்ஷிப் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அவரும் அதெல்லாம் ஆல்ரெடி கிளம்பிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அசோசிட்டியோட என்ட்ரன்ஸும் இப்ப பிளாக் பண்ணிருக்கு. ஸோ லாக்டவுன் முடியாம உங்க யாராலையும் இங்க இருந்து கிளம்ப முடியாது. அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் ரூம் இருக்கு, அதுல வேணா தங்கிக்கிறீங்களான்னு கேக்குறான். ஹீரோவும் என்னது லக்ஸூரியஸ் ரூமா, யோ பெருசே என்ன எங்க கிட்ட இருந்து பாயிண்ட் ஆட்டை போட பாக்குறியான்னு கேக்குறான். லோலாவும் அவளோட ஸ்டூடெண்ட் கார்டு தூக்கி போட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதே ரூம் கூட அப்படிங்கிறா. ஹீரோவும் அடியே லோலா எதையா இருந்தாலும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணோம், நீ என்ன தண்ணியாட்ட செலவு பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பெருசும் தேங்க்யூ மேம், உங்களோட ரூம் 18th ஃப்ளோர்ல இருக்கு. அப்புறம் நாங்க ஆஃபர் பண்ண ரூமோட 1 நைட்டோட பிரைஸே 10,000 பாயிண்ட் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் வாயை பொழந்துட்டு இன்னாது 10,000மா, யோ பெருசே என்ன எங்க தலையில மொளவாரிக்கலான்னு பாக்குறியா, ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இந்த 10,000 பாயிண்டை ஏர்ன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமான்னு கத்துறான். அந்த பெருசும் டே தம்பி அதெல்லாம் பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ், சொன்னாலும் உனக்கு புரியாது, ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன், இன்னைக்கு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் யாரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடாதீங்க, ஏன்னா இந்த அசூர் சிட்டியோட எல்லா மூல முடுக்குலயும் உங்களுக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அந்த ரூம்ல படுத்துக்கிட்டு 10,000 பாயிண்ட் இந்த ரூமுக்கு கொடுத்தது ஒர்த்து தான், ஏன்னா இந்த 18th ஃப்ளோர் ஃபுல்லாவே டாப் கிளாஸ்ல இருக்க லக்ஸூரியஸ் ரூம்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இந்த இடத்துல ஹாட் ஸ்பிரிங் கல்டிவேஷன் சேம்பர், இது மட்டும் இல்லாம கிராவிட்டி சேம்பரும் இருக்கு. இதெல்லாம் பணக்காரனா இருந்தா மட்டும்தான் அனுபவிக்க முடியும் போல அப்படின்ட்டு. என்னடா சத்தம், மறுபடியும் லோலா கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? இல்ல இது கல்டிவேஷன் சத்தம் இல்ல, அந்த 2 பொண்ணுங்களும் நியாயம் பேசிட்டு இருக்குங்க. சரி இவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு ஹீரோவும் பாக்குறான். டாக்டரும் ஆஹா ஏதோ ஆபத்து வரா மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா ஏதோ ஒரு ஃபிளைட் பறந்து வருது, அதை பார்த்தா யாரோ ஷூட் பண்ணி வெடிக்க வச்சிட்டானுங்க. நம்ம டீமும் ஆஹா இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் இல்ல அது இங்க தான் வருது, 2 பேரும் கொஞ்சம் நவுந்து போங்க அப்படின்ட்டு ஒடியாரான். அப்போ அந்த ஏர்ஷிப் வந்தாங்க கிராஷ் ஆன ஃபோர்ஸ்ல நம்ம டாக்டரே ஹீரோ லோலா 3 பேரும் தெரிச்சடிச்சு போய் விழுறாங்க. அப்போ அந்த ஷிப்ல இருந்து இறங்கி வந்தவனுங்களும் டே இந்த சிட்டி போலீஸ் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவானுங்க, ஸோ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு அந்த பொட்டி தூக்கிட்டு வந்தவனும் பாஸ் இந்த ரூம்ல யாரோ இருக்கானுங்களா அடங்குது அப்படிங்கிறான். ஹீரோவும் அட மூதேவிங்களா, உங்க ஃபிளைட்டை கொண்டு போய் சொருவறதுக்கு வேற ரூமே கிடைக்கலையா, நீங்க பண்ண வேலையில என் தலையே பொழந்திருக்கும் போல அப்படின்னு எந்திரிக்கிறான். அங்கே இருந்தவனும் இவன் வெறும் 5th ஆர்டர் வாரியர்ல இருக்க ஒரு பொடி பையன் தான், ஸோ சீக்கிரம் இவன் கதையை முடியும் அப்படிங்கிறான். ஒரு சைக்கோவும் சாரிடா தம்பி என்னை மன்னிச்சிரே, இன்னைக்கு உனக்கு ரொம்பவே பேட் லக் போல அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவுக்கு ஆபத்தானதும் நம்ம டாக்டரும் பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. அவனும் இல்ல இங்க நிறைய சர்வைவர்ஸ் இருக்காங்களாட்டங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனோட ஸ்பியரை எடுத்துட்டு ஏன்டா எங்களோட அனுமதி இல்லாம ரூமுக்குள்ள ஃபிளைட்டை கொண்டு வந்து நிறுத்தது மட்டும் இல்லாம என்ன கொல்றதுக்கும் ட்ரை பண்ணிருக்க, சோ செத்து போடா முட்டாளு அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். அந்த மொட்டையும் ஆர்பி ஷீல்ட போட்டு தடுத்துட்டு டே பொடி பையிலே உன்னோட அட்டாக்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சிட்டே அப்படின்னு சிரிக்கிறான். லோலாவும் அப்படியா சரி இதை வாங்கிக்கோடா அப்படின்னு அந்த மொட்டைக்கு ஒரு ஸ்லாஷ். அவனும் லோலாவை பார்த்துட்டு என்னது 7th ஆர்டர் வாரியரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஆமாண்டா இங்க நானும் இருக்கேன் என்ன மறந்துடாத செத்து போடா அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின் ஸ்டார்ம் அட்டாக் பண்றான். டாக்டரும் பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. இவனுங்க கிட்ட வாங்கின அடியில அங்க வந்த மொட்டையும் பறந்து போய் விழுவுறான். இதை பார்த்து அவன் டீம்ல இருந்த ஒருத்தவனும் டே மொட்டை நீ என்னடா பறந்து வர, அப்புறம் இந்த 3 பேத்தையும் என்னால தனியாலாம் சமாளிக்க முடியாது, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு தெரிச்சடிச்சு ஓடுறான். லோலாவும் நான் இங்க இருந்து உன்னை தப்பிச்சு போகவே சொல்லலையே அப்படின்னு ஃபிகர்டு ஃப்ளேம் ஸ்லாஷ் அட்டாக் பண்றா. அவனும் என்னடா ஃப்ளேம் இது ரொம்பவே கோல்டா இருக்கு, இல்ல ஒரு நிமிஷம் இது ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் ஆச்சே, இந்த டார்க் ஃபாரஸ்ட்ல இருந்து ரொம்பவே வேல்யூபிளான ட்ரெஷரை இவனுங்க எப்படா எடுத்தானுங்க, சரி நான் இங்க சாக போறதில்ல அப்படின்னு அவனோட கையை வெட்டிட்டு அங்கிருந்து தெரிச்சடிச்சு ஓடுறான். ஹீரோவும் ரைட்டு இந்த முட்டாலே அவனோட ஒரு கையை வெட்டிட்டு தப்பிச்சு ஓடுவான் அப்படின்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டோம். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏதோ ஃபைட் நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த முட்டாளுங்க கீழே போய் என்ன பண்ணானுங்களோ தெரியலையே அப்படிங்கிறான். டாக்டரும் இல்ல கீழே அந்த ஒரே ஒரு பெருசு மட்டும்தான் இருந்தாரு, அவரால் இவனுங்களை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. லோலாவும் இல்ல அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியாகணும் அப்படின்ட்டு ஓடுறா. ஹீரோவும் ஒருவேளை நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல அப்படின்னா அங்க நடக்கிற ஷோவை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பேண்டிட்ஸ் கும்பல்ல ஒருத்தன் பறந்து வந்து விழுவுறான். அங்க இருந்தவனுங்களும் என்னது 6th ஆர்டர் வாரியரை சிங்கிள் மூல தோக்கடிச்சானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே உனக்கு என்னடா வேணும்னு கேக்குறானுங்க. அப்ப யாரோ ஒருத்தன் கையில சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் சாதாரண ஒரு வயசானவன் தான் இந்த டோரை பாதுகாக்கிறதுக்காக இருக்கேன், அப்புறம் நீங்க தானே அசூர்
சிட்டி லார்டோட மேன்ஷன்ல இருந்த ட்ரெஷர் ஆட்டை போட்டு வந்தது அப்படின்னு நம்ம பெருசு வராரு. அங்க வந்தவனும் யோ பெருசே, நீ உன்னோட எல்லையை மீறி பேசிட்டு இருக்க, அப்புறம் எங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிறான். நம்ம பெருசும் சரி ஓகே, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா அந்த பொட்டியை மட்டும் இங்க இருந்து விட்டு அசாம போயிருங்க அப்படிங்கிறாரு. அவனுங்க கேட்பானுங்களா, யோ பெருசே இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்தன்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம பெருசும் சைக்கோ ஓட்டம், சரி உங்களை கொன்னுட்டு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப லோலாகிட்ட அடி வாங்கிட்டு வந்தோம், பாஸ் பாஸ் என்னை காப்பாத்துங்க, அவனுங்க கொன்னுட்டானுங்க அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடியாரான். அந்த பாஸும் டே முட்டாள், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை உங்களால சமாளிக்க முடியலையா அப்படின்னு கத்துறான். அங்க ஒடியாந்தவனும் யோ முட்டாள் பாஸே, அங்கிருந்த பொண்ணு 7th ஆர்டர் வாரியரு, அது மட்டும் இல்லாம ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை அப்சர்வ் பண்ணிருக்கா அப்படிங்கிறான். அந்த பாஸும் எனது ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை அப்சர்வ் பண்ணிருக்கானா அப்படின்னு கேக்குறான். அடி வாங்கிட்டு வந்தவனும் யோ என் கையை பாரு, கையவே காணோம், இன்னமா உனக்கு சீரியஸ்னஸ் புரியலன்னு கேக்குறான். அந்த பெருசும் ஓ இவனுங்க தான் ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை எடுத்ததா, சரி நம்ம சான்சரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலனா எப்படி அப்படிங்கிறாரு. ஹீரோவும் பெருசே உனக்கு ஒன்றும் அவ்வளோல, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். அவரும் அட எனக்கு என்னப்பா ஆகுது, நானே என்னோட மசில்ஸை வச்சு என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன், அப்புறம் என்னை பற்றி கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த பேண்டிட்ஸ் கும்பலோட ஹெட்டும் அப்படியே அந்த பெருசை நான் பார்த்துக்கிறேன், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை போய் கொல்லுங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் எஸ் சார் அப்படின்ட்டு நம்ம டீம் அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம பெருசும் இங்க நான் இருக்கிறத மறந்துட்டீங்களாடா, ஏன் முன்னாடியே சான்சரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல கையை வச்சிட முடியுமா, முடிஞ்சா வச்சுதான் பாருங்கடா அப்படின்னு அங்க வந்தவனுங்களை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு நான் ஒன்னும் உன்னை மறக்கல அப்படின்ட்டு வராரு. அந்த பாஸும் யாரா இந்த பெருசு, ஏதோ தம்மா தூண்டு இருக்கான், என்ன பண்ணிடுவான்னு பார்த்தா என்னடா இவ்வளவு வேலை காட்டுறானே அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். நம்ம பெருசும் அசால்ட்டா அவனுங்களோட கதையை முடிச்சுட்டு போறாரு. ஹீரோவும் இங்க என்னடா நடந்துச்சு, இங்க இருந்த எல்லாத்தையும் இந்த பெருசு தனியா தோக்கடிச்சாரா, யாரா இவரு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவரும் என்னை எல்லாரும் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னா இந்த டோரோட ஒரு பாதுகாவலை மட்டும்தான், அப்புறம் நீங்க எல்லாருமே இந்த அசூர் சிட்டியோட மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரெஷரை இப்ப பார்க்க போறீங்க அப்படின்னு அந்த பாக்ஸை திறக்கிறாரு. ஹீரோவும் என்னது மீட்டியர் ராக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பெருசும் பரவாயில்லாண்ட தம்பி, உனக்கு இந்த ரேர் மெட்டலை பத்திலாம் தெரிஞ்சிருக்கு, சரி இதை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் யோ பெருசே, இந்த அளவுக்கு வேல்யூபிளான திங்க நீயே விட்டு கொடுத்துருந்து இல்ல இந்த சிட்டி கார்ட்ஸே விட்டு கொடுத்துருந்தா கூட நான் விடாம கண்டிப்பா அவனுங்களை அடிச்சு துவச்சி இந்த ராக்கை எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படிங்கிறான். அந்த பெருசும் பரவாயில்லாண்டா தம்பி, நீ என்னோட சேஃப்டியை பத்தி கவலைப்பட்டது மட்டும் இல்லாம இந்த கார்ட்ஸை பத்தியும் கவலைப்பட்டிருக்க, சோ இதை ஹேண்டில் பண்றதுக்கு நீ தகுதியானவன் தான், அப்புறம் நீ ஸ்கை சிட்டில இருக்க டீக்லர் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தானே, உன்னோட ஃபேமிலி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்காங்க, சோ நான் திரும்ப உனக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் யோ பெருசே, இந்த சாதாரண கல்லை கொடுத்து இந்த பொண்ணோட ஃபேமிலி பண்ண ஃபேவரை ஈடுகட்டலான்னு பாக்குற இல்ல, நீ அங்க இருக்க அப்படிங்கிறான். அந்த பெருசும் மீட்டியர் ராக்கை உடைக்கிறாரு, பார்த்தா ஒரு ப்ளூ ஜெம் இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு யோ பெருசு, அந்த மீட்டியர் ராக்கை இந்த பொண்ணுகிட்ட கொடுப்பேன்னு பார்த்தா நீ என்ன அசால்ட்டா உடைச்சு போட்ட அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவரும் டே நீ இன்னும் குழந்தையாவே இருக்க, இந்த மீட்டியர் ராக் அப்படிங்கிறது ஒரு நார்மலான திங்கு தான், இதுக்குள்ள இருக்க இந்த கிறிஸ்டல் மட்டும் தான் ரொம்பவே வேல்யூபிள், இந்த கிறிஸ்டல் வேணும் அப்படின்னா அந்த மீட்டியரை சாக்ரிஃபைஸ் பண்றதுல தப்பே இல்லை, அப்புறம் சிட்டி கார்ட்ஸ் சீக்கிரமா இங்க வந்துருவாங்க, நீங்க சீக்கிரமா கிளம்பணும், இந்த சிட்டி லார்டுக்கு இந்த மீட்டியர் ராக்குக்குள்ள இருக்க வேல்யூபிளான திங்க பத்தி தெரிய மாட்டேங்குது, அவரு இந்த மீட்டியர் ராக்கை தான் ரொம்பவே ப்ரீஷியஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு, சோ இதையே அவர் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப அங்கிருந்த கதவை பாம் வச்சு உடச்சிட்டு அங்கிருந்த சொல்ஜரும் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. அந்த பெருசும் என்ன கேப்டனே, சான்சரி இன்ஸ்டியூட்டோட ஒரு பிரான்ச்சா இந்த மாதிரி தான் பாம் வச்சு உடச்சிட்டு உள்ள வரியான்னு கேக்குறாரு. பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம லோலா கிட்ட பேசின அந்த கேப்டனும் என்னது எல்லர் ஷூவா, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க உள்ள இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கதறாரு. லோலாவும் எல்டர் ஷூவா, இவரு ஷூ ஃபேமிலியை சேர்ந்தவரா அப்படின்னு பாக்குறா. ஹீரோவும் இவரு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அவளும் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு இவரு அந்த ஃபேமிலியோட பேட்ரியாக்கு, அப்புறம் இந்த வாரியர் ஃபெடரேஷனோட வைஸ் பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம சான்சரி இன்ஸ்டியூட்டோட ஒரு ஃபவுண்டரும் கூட அப்படிங்கிறா. கைஸ் அந்த மீட்டியர் ராக்குக்குள்ள ஒரு ப்ளூ ஸ்டோன் இருந்துச்சுல, அதை வந்து நம்ம பெருசு எடுத்துட்டாரா என்னன்னு கரெக்டா சொல்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா சாப்டரையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, ஸோ கரெக்டா என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியறது இல்ல, அதனால நான் இன்னும் ஒரு வாரமோ அப்படி இல்லைன்னா 10 நாளைக்கோ ரெஸ்ட் உள்ளான்ட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க கைஸ், நான் கண்டிப்பா அடுத்த புது மனுவா கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சரி ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.